ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆரம்பிச்ச ஒரு கலந்துரையாடல். அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் உட்காந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்தோம். குறிப்பாக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரம் அதுக்கு தீர்வுகளும் இருக்கு. பேச்சுவார்த்தைகளின் ஊடாக கலந்துரையாடல்கள் மூலமாக ஆரோக்கியமான ஒரு முறையில ஒரு தீர்வை எடுக்க முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நேத்து எல்லாருக்குமே தெரியும், இந்த செய்தி வெளியே வரும்போது 1008 பேர் 1008 கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதுல அரசியல் சூழ்ச்சி இருக்கா, இதுல என்ன பிரச்சனை, ஏன் இப்ப வராங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தாலும் எனக்கு கேட்குறீங்க, சேரலனாலும் எனக்கு கேட்குறீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது மூலியமா நம்மளுக்கு என்ன தீர்வுகளை பெற்றெடுக்க முடியும்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுக்கு மட்டும் இல்லை, இங்க தமிழ் முற்போக்கு கூட்டணியா இருக்கட்டும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா இருக்கட்டும், என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அரசியல் வேறுபாடு இருந்தாலும் என்னைக்கு அந்த மரியாதை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நோக்கம் அனைவருக்குமே ஒண்ணுதான். இப்ப இருக்கிற சூழல்ல ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுல பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காணி உரிமை சம்பந்தம் ஆட்டன் பேமெண்ட்ல கூட அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாமே அவங்க அமுல்படுத்தணும். அமுல்படுத்துறது மட்டும் இல்லாம இன்னும் சில பல கோரிக்கைகள் இருக்கும். அதை கட்டாயம் காலம் நாங்களும் வைப்போம். நான் நீண்ட நேரம் இதுல பேச விரும்பல. மூத்த தலைவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. ஆகவே இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இறுதியாக இது முதல் முறையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் பேசும் மக்கள் கூட்டணியில இருக்கிற ஒரு விடயம் கிடையாது. வரலாறு பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமன் ஐயா இருக்க காலத்துல கூட தமிழ் மக்களின் நலன் கருதி, தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கோம். ஆகவே இது கொஞ்சம் தாமதமான விஷயம்தான், ஆனா நல்ல விடயம்தான். ஆகவே இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சேன். And well, thank you all for coming. I think what we